பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் நினைத்த காரியங்கள் முடியாமலே தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு தடை காணப்பட்டு கிடக்கிறது. நான் முயற்சி எடுப்பதெல்லாம் தோல்வியைத்தான் தழுவிக்கொண்டிருக்கிறது. இதனால் மன சோர்வுற்று என் காரியங்களெல்லாம் தோற்று போனதே என்று சொல்லி ஓரமாய் ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை நிறைவேற்றி கொடுக்காமல் கால தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை, திருமண காரியத்தில் ஒரு முடிவு எடுக்கவில்லை, வேலை விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை, தொழில் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. எல்லாமே ஒரு தோற்று போனது போல இந்த முடிவை எடுத்தால் நான் ஜெயம் பெறுவேனா, ஜெயம் பெற மாட்டேனா என்கிற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்கு வேண்டிய முடிவுகளை நான் செய்து தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் முதலாவது ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது அவரது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? உலகத்தை நோக்கி ஓடுகிறோமா? உலகத்தின் ஆசா வாசங்கள் இச்சைகளுக்குள் நாம் விழுந்து கிடக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? நான் எப்படி செயல்படுகிறேன்? என்னுடைய காரியங்கள் ஏன் தோற்று போகிறது? என்னுடைய காரியத்தில் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, எந்த இடத்தில் விழுந்தாயோ, எந்த இடத்துல பாவம் செய்தாயோ, எந்த இடத்துல இடறி விழுந்தாயோ, அந்த இடத்துல நீ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் விழுந்து விட்டேன், என்னை தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை, என் கரத்தை உயர்த்தி எடுப்பார் ஒருவரும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டவனுக்கு நின்று கொடுத்து அவனுடைய கண்களுக்கு பார்வையை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். செய்ய முடியாமல் தடையாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய குருட்டு ஆவிகள் வெளியேறப் போகிறது. இனி அந்த ஆவிகள் உன் குடும்பத்தை செயல்படுத்துவதில்லை. வீணாய் செலவுகளை செய்ய நினைத்து கொண்டிருந்த சத்ருவானவன் இன்றைக்கு அழியப் போகிறான். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவ கிருபை வெளிப்பட போகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறது, மகத்துவமான ஆளுகை அந்த குடும்பங்களில் செயல்பட போகிறது. இனி நீ இருட்டுக்குள் இருப்பதல்ல, உன்னுடைய குடும்பத்தில் வெளிச்சமாகிய கிறிஸ்து தங்கி தாபரிக்க போகிறார். நீ அவர்
ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வாயானால் அவரை விட்டு விடாமல், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன், நீர் என்னை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி எத்தனை பேர், ஆண்டவரே நான் என் கரத்தை உம்முடைய கரத்தில் தருகிறேன், ஆண்டவரே நீங்கள் என் கரத்தை இறுக்கமாக பிடிங்கப்பா. என்னுடைய பார்வைக்கு முன்பாக பல வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எந்த வழியில் போகணும், எந்த வழியில் செல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா, நீங்கள் என்னுடைய கரத்தை பிடிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன், நான் அந்த கிருபைகளை கொடுக்க போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் அவர்களுடைய எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்காக இரத்தம் சிந்தி என்னுடைய மாம்சமெல்லாம் சந்து சந்தாய் கிழிக்கப்பட்ட போதிலும் கூட உங்களுக்காக பரிந்து பேசினேனே. அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன். நான் அந்த குடும்பத்தில் வரும்போது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கரத்தை பிடிக்க போகிறேன், உன்னை நான் பலப்படுத்த போகிறேன், உன்னை நான் திடப்படுத்த போகிறேன். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். உங்களுடைய உட்காருதலையும் உங்களுடைய எழுந்திருக்குதலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறியக்கூடிய தெய்வம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறீர், அதையெல்லாம் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய நினைவுகளை சத்ருவானவன் வஞ்சித்து வெளியே கொண்டு போய் அதை பங்கிட்டு கொள்ளுகிறக்கூடிய அனுபவம் என்னிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? வாஞ்சியோடு கேளுங்க. இது உங்களுக்காகத்தான், இது உங்களுக்கான நேரம்தான். நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருப்பீர்களே, ஆனால் கம்பீரத்தோடு அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. உங்களுடைய குடும்பம் விருத்தாப்பியம் பெற்ற குடும்பமாய் மாறப்போகிறது. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன நல்ல தகப்பன் இந்த காலை பொழுதில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்தீங்களா ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம், எங்களுடைய முடிவுகளை காண்கிற தெய்வம், எங்களை நீர் வளர்த்தி அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.